ஸோ என்னோட சுகரை குறைச்சதுக்கு வந்து இந்த ஒரு டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டிப்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சாப்பிட்றது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து நிறைய புரதச்சத்து, நிறையா ஃபைபர், நார்ச்சத்து எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்து சாப்பிடணுங்க. அந்த சாப்பாடு வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே பயிறு சாப்பிடுவீங்க, ஆனால் அந்த சாப்பாடை எப்படி சாப்பிடுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு. இந்த பச்சைப்பயிறு சாப்பிடும்போது எனக்கு வந்து இந்த ரெண்டு சைட்லேருந்து உண்மையிலேயே இது சுரக்கணும், அந்த மாதிரி சாப்பிடணும். பச்சைப்பயிறு அப்படியே எடுத்தாச்சு, ஒரு ஸ்பூன் நான் வாயில் அப்படியே போடுறேன். நான் இப்படி சமைக்கும் போது ரெண்டு சைட்லேருந்து உமிழ்நீர் வந்து எனக்கு இந்த உமிழ்நீர் எச்சு வரது தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த வந்து எச்சு கிடையாது, உமிழ்நீர். அந்த உமிழ்நீர் சுரக்கிற வரைக்கும் நல்லா சவைங்க. நல்லா ரெண்டு பல்லாலையும் சவைங்க. அப்படின்னா தான் பல்லும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். ரெண்டாவது உமிழ்நீர் நல்லா சுரக்கும். ஒரு ஸ்பூனுக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 30 செகண்ட் நம்ம சமைக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி வந்து சமைச்சு சாப்பிடும்போது உமிழ்நீர் சுரந்துருக்கும். அது எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி ஃபீல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நீங்கள் உழுங்குனீங்க அப்படின்னா உங்களோட டைஜஸ்டின் வந்து நல்லா செரிமானம் ஆகுங்க. ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு உமிழ்நீர் சுரக்குதோ அந்த அளவுக்கு அந்த உமிழ்நீரே நம்ம உடம்புக்கு தேவையான வந்து சத்தை வந்து கரெக்டாக எடுத்து எந்த நோயும் அண்டாமல் தேவையான பார்ட்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்குறத வந்து கரெக்டாக அந்த வேலையை செஞ்சிடும். ஸோ நம்ம எடுக்கிற சாப்பாடு வந்து கொஞ்சம் ஆரோக்கியமானதாக இருக்கணும். அந்த ஆரோக்கியமான சாப்பாடை வந்து சாப்பிடும்போது நல்லா சவைச்சி சாப்பிட்டான்னு வைங்களேன், அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சவைச்சி சாப்பிடும்போது உண்மையிலேயே சுரந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? சாப்பாடை வந்து எப்போவுமே இந்த மாதிரி சாப்பிட்டு போனீங்கன்னா நமக்கு சுகர் இல்லைங்க, எந்த நோயுமே 90% அண்டாது. நல்லா ஆகாரமாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.